ஓகே, ஸோ இப்போ நான் வந்து M&M குக்கீஸ் வந்து பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து 100 கிராம் அரை கப்பு வந்து சாஃப்ட் பட்டர் வந்து வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம அரை கப் ப்ரௌன் சுகரும் 1/3 கப் வந்து சாதா சுகரும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள், அரை கப் ப்ரௌன் சுகர். இது வந்து உங்களுக்கு கடையிலே கிடைக்கும், சர்க்கரைன்னு பொடிச்ச சர்க்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சாதா சுகர் வந்து 1/3 கப்பு. ஸோ இப்போ இதை 3த்தையும் நல்லா க்ரீம் பண்ணிடுறோம். ஸோ நல்லா க்ரீம் பண்ணியாச்சு. இப்போ எக்கு போட்டுடலாம். ஸோ இப்போ வந்து ஒரு எக்கு, அதுக்கப்புறம் வெனிலா எசன்ஸ், 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுறோம். அரை டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா போடணும். ஸோ அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் வந்து சால்ட். ஸோ இந்த ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுறோம். ஸோ இப்போ இதில் வந்து 1.5 கப் மைதா மாவு போட போகிறோம். ஸோ 1 கப்பு, அதுக்கப்புறம் அரை கப், 1.5 கப் மைதா மாவு போட்டாச்சா. இனி வந்து இதில் சாக்லேட் சிப்ஸ் போட போகிறோம். ஸோ இப்போ இதில் வந்து சாக்லேட் சிப்ஸ் போட்டுடலாம். ஒரு 1 கப் அளவுக்கு நான் போடுறேன். ஸோ நான் கொஞ்சம் இதாக தான் போடுறேன், தாராளமாக தான் போடுறேன். ஏன்னா வந்து நம்ம நிறைய சாக்லேட் சிப்ஸ் போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து ரெயின்போ பார்ட்டிக்கு வந்து ஜெம்ஸ், இது M&M யூஸ்வலாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் ஜெம்ஸ் வந்து கொஞ்சம் இதில் போட்டிருக்கேன், கொஞ்சம் டாப்பிங் வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கம்பைன் பண்ணிடலாம். ஸோ இதுதான் வந்து ரெயின்போ குக்கீஸ் அப்படின்னு நான் நேம் வச்சுருக்கேன். ஸோ ஆக்சுவல் ரெயின்போ குக்கீஸ் வந்து குக்கி டோவில் வந்து கலர் ஊற்றுவாங்க. அது நான் உங்களுக்கு இன்னொரு நாள் போடுறேன். இது வந்து குவிக்காக பண்ணக்கூடிய ரெயின்போ குக்கீஸ், இல்லைன்னா M&M குக்கீஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஜெம்ஸ் குக்கி. ஸோ நம்மளோட குக்கி டோ ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து இதை ஸ்கூப் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. ஒரு ஐஸ்கிரீம் ஸ்கூப் எடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் வந்து குக்கி ஸ்கூப் பண்ண வந்து ஒரு பர்ஃபெக்டான டூலு. ஸோ ஒரு பேக்கிங் ஷீட் வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஸ்கூப் பண்ணி வச்சிடலாம். ஸோ இந்த ஐஸ்கிரீம் ஸ்கூப் எடுத்து இப்படி ஒரு ஸ்கூப் எடுத்துக்கோங்க, சரியா? அதுக்கப்புறம் நம்ம பேக்கிங் ஷீட்டில் வச்சிட போகிறோம். அதே மாதிரி எல்லாத்துலேயும் வச்சிடலாம். ஸோ நம்மளோட குக்கீஸ் ரெடி பாருங்கள். ஸோ இப்போ வந்து அவனில் வச்சு பேக் பண்ணிட வேண்டியதான். ஸோ இது வந்து 190 டிகிரி செல்சியஸ் அவனில் வந்து 10 நிமிஷம் பேக் ஆகணும். ஸோ இங்கே நான் வந்து அவனை வந்து நல்லா ப்ரீஹீட்டை பண்ணியிருக்கேன். ஸோ ஹாட்டாக இருக்குது. எப்போவுமே குக்கி வந்து நான் வந்து பாட்டம் ரேக்கில் தான் வைப்பேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய ஹீட் வந்து அப்போ தான் டேரெக்டாக மேலே படும். டக்குன்னு அந்த ட்ரேயில் பட்டு குக்கி வந்து ஸ்ப்ரெட் ஆகும். நீங்கள் குக்கி சென்டர் ரேக்கில் வச்சு பேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு ஃப்ளாட்டாக குக்கி வராது. உங்களுக்கு வந்து இந்த டோம் மாதிரி வரும். ஓகே, இது ஒரு சின்ன டிப் உங்களுக்கு. எந்த குக்கி பேக் பண்ணுறதா இருந்தாலும் குக்கீஸ், பிஸ்கெட் இல்லை, குக்கீஸ். இது வந்து குக்கீஸ். இது வந்து உங்களுக்கு சாஃப்டாக சூவியாக இருக்கும். பிஸ்கெட் வந்து தெரியும்ல, நான் ஏற்கனவே ஒருக்கா சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. உடச்சா வந்து கிறிஸ்பியாக உடையும், அது பிஸ்கெட். இது குக்கீஸ். இது வந்து சாஃப்டாக இருக்கணும், ஃப்ளாட்டாக இருக்கணும், நல்லா ஸ்ப்ரெட் ஆகி ஃப்ளாட்டாக சூவியாக இருக்கணும். இப்படி பிச்சிங்கன்னா அப்படி சாஃப்டாக பிய்யணும், அதுதான் குக்கீஸ். ஸோ அது வந்து நான் பாட்டம் ரேக்கில் தான் வச்சு பேக் பண்ணுவேன். ஓகே, ஸோ இது பேக் ஆகி முடிச்சோன்னு காணிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இங்கே பாருங்கள், குக்கீஸோட ஃபஸ்ட் பேட்ச் வெளியே வந்திருக்கு. ஸோ சம்டைம்ஸ் வந்து குக்கீஸ் வந்து உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகாது. அந்த டைமாக இருக்கும்போது நீங்கள் வந்து இப்படி அமுக்கிட்டு குக்கீஸ் வெளியே வந்தோடனே இப்படி அமுக்கி விட்ருங்க. ஸோ அது கூலாக முன்னாடி வெளியே எடுத்தோடனே இப்படி அமுக்கி விட்ருங்க. ஓகே, ஸோ இனி வந்து இந்த குக்கீஸ் கூல் ஆகட்டும். கூல் ஆன உடனே இதை நம்ம இது பேன்லேருந்து எடுத்து ஒரு கூலிங் ரேக் அங்கே வச்சுருக்கேன்ல, அதில் வச்சுட்டு செகண்ட் பேட்ச் வந்து பேக் பண்ணிடலாம். ஸோ இப்போ குக்கீஸ் வந்து கூல் ஆகிடுச்சு. இதை எடுத்து இந்த ட்ரேயில் வச்சிடலாம்.
ஸோ ஃபர்ஸ்ட் வச்ச குக்கீஸ் வந்து அந்தளவுக்கு ஸ்ப்ரெட் ஆகாததுனால நான் இதை வந்து லைட்டாக ஃப்ளாட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ மேலே வந்து ஜெம்ஸை வச்சுட்டேன். ஸோ இது லைட்டாக ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால ஓரளவுக்கு நல்ல ஸ்ப்ரெட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் லாஸ்ட் பேட்ச், இதோடி முடிஞ்சிச்சு. இங்கே பாருங்கள், நம்ம குக்கீஸும் வந்து கூல் ஆகிட்டுருக்கு இந்த ஒயர் ரேக்கில். ஸோ கூல் ஆனோன்னு இது ஒரு டப்பாவில் போட்டு நம்ம வச்சிடலாம். ஓகே, ஸோ இதை பேக் பண்ணி முடிச்சுட்டு காணிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இங்கே பாருங்கள், நான் எல்லாமே செஞ்சு முடிச்சாச்சு. இதுக்கு மட்டும் கப் கேக் டாப்பர் வைக்கணும், ஒரு நிமிஷம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்மளோட ரெயின்போ கேக் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். கேக்கை விட கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் பட் ரெயின்போ வந்து நல்லா பாப் ஆகி அழகாக இருக்குது. ஸோ இதில் வந்து என்னோட கப் கேக் டாப்பர் வந்து இருந்துச்சு. ஸோ அதை நான் குத்தி விட்ருக்கேன் என்கிட்ட. இந்த வரேன் ஒரு நிமிஷம். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், ரெயின்போ கப் கேக்ஸ், ரெயின்போ கேக்கு, அதுக்கப்புறம் ரெயின்போ குக்கீஸ்.